ஸ்டாக் மார்க்கெட்டில் சில ஆயிரங்களை போட்டால் பல கோடிகளை சம்பாரிச்சிடலாம். முதலீடு பண்ணிட்டு பல ஆண்டுகள் அமைதியாக இருந்தால் போகிறோம். அடுத்த வாரன் பஃபெட்டே நம்ம தான். இதெல்லாம் வேண்டாம். ரிஸ்க் ரிவார்டை பார்த்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணால் 2 வருஷம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடச்சிரும். அச்சோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் சூதாட்டம்ப்பா, நம்ம பணத்தை ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இது பல விஷயத்தை நீங்களே கடந்து கூட வந்திருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் குறித்து பேசும்போது இங்கே ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி. 1 பயப்படுறவங்க, 2 பேராசைப்படுறவங்க. பயம், பரவசம், இந்த 2 உணர்வு தான் ஸ்டாக் மார்க்கெட்டை முழுமையாக ஆட்சி செய்துன்னு நம்ம சொல்லலாம். நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? காதல்லையும் இந்த 2 உணர்வு தான் ஆட்சி பண்ணும். அது எப்படி? காதலில் ஆட்சி பண்ணுற இதே 2 உணர்வு பங்கு சந்தைன்னு வரும்போது அங்கேயும் ஆட்சி பண்ணுதே. ஆச்சரியமாக இருக்கா? கொஞ்சம் உடச்சி பார்த்துடலாமா? பொதுவாக எந்த விஷயத்தை பற்றி நமக்கு முழுசாக தெரியாதோ அந்த விஷயத்தை பற்றி தான் நமக்கு பயமும் இருக்கும், பரவசமும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை ஆழமாக கற்றுக்கிட்டோம்னா பயம், பரவசம் இதெல்லாம் விலகி நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உள்ளபடி பார்த்த ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். வணக்கம் அன்பு மதிப்பு முதலீட்டாளர்களே. உங்கள் முதலீட்டை மதிப்பு மிக்கதாக மாற்றப் போகும் வேல்யூ முரளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் முரளி, மாஸ்டர்ஸ் ஆஃப் காமர்ஸ், 25 வருஷம் எம்எஸ்எம்இ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்ஐஎஸ்எம் சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமையும் முடிச்சிருக்கேன். நான் காமர்ஸ் படிக்கும் பொழுதே எனக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதை பற்றியெல்லாம் விரிவாக நிறையா படிச்சிருக்கேன். 25 வருஷம் பிஸ்னஸ் அனுபவத்தில் இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிருக்கேன். ஒரு நிறுவனத்தையோ ஒரு வியாபாரத்தையோ எப்படி மதிப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் இயல்பாகவே வரும். 2005, 2006 காலகட்டம் என்னுடைய நண்பர் ஒருவர் மூலமாக தான் இந்த பங்கு சந்தை அறிமுகம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட்னே சொல்லாங்க. பல ப்ராஃபிட்ஸ் இருந்தது, அதே சமயம் பல லாஸும் இருந்தது. இதன் மூலமாக எனக்கு கிடைச்சது பல படிப்பினைகள். உங்களுடைய அனுபவங்களும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் அனுபவமாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். உங்களுடைய இந்த பயணத்தில் இந்த சேனல் ஒரு வழிகாட்டியாக இருக்குங்க. இந்த சேனலில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், எந்த பங்கெல்லாம் ஹாட் அண்ட் ட்ரெண்டிங், எந்த பங்கெல்லாம் மல்டி பேக்கர் ஆக போகுது, எந்த பங்கெல்லாம் சொல்லி வச்சு கில்லி அடிக்க போகுது, இதெல்லாம் இந்த சேனலில் பார்க்கவே போகிறது இல்லைங்க. அப்போ எதுக்குங்க 1000 இது ஒரு சேனல்? உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டேன்னா, கடந்த 20 வருஷமாக இந்த பங்கு சந்தை குறித்து நான் கண்டு கேட்டு உணர்ந்து என் அனுபவத்தை உங்கள் கூட சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்க போகிறேன். என்னுடைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட் பார்வையை ஒரு விதமாகவும், என்னோட ஆண்டர்பிரனர் பார்வையை ஒரு விதமாகவும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த பகிர்தல் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு முதிர்ச்சியும் கிடைக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த மாதிரி பல முதிர்ச்சியான முதலீட்டாளர்களை உருவாக்குறது மூலமாக ஒரு முதலீட்டு சமுதாயமாக நம்ம மலர முடியும். அதுதான் இந்த வேல்யூ முரளி சேனலோட ஆதார நோக்கமே. என்னங்க, எல்லாரும் ரெடியா? நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதுலாம் 3 விஷயந்தாங்க. 1, இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். 2, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், உங்களுடைய எதிரிகள் இருந்தால் கூட இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஓகே, வாங்க இணைந்து கற்போம், வளமான சமூகமாக வளர்வோம். நன்றி, வணக்கம்.